ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான வாழைப்பழம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வா அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அல்வா பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிக்னர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. சரி வாங்க, இப்போ இந்த வாழைப்பழம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக 8 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேன் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வாழைப்பழம் அதிகம் பழுத்துருச்சு அப்படின்னா அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க, நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி அது மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சு ஹெல்த்தியாக அல்வா செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் நல்லா வறுப்படும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டா பாதாம், பிஸ்தா, சாராப்பருப்பு இது மாதிரியும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வாழைப்பழம் நல்லா திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 8 வாழைப்பழம் எடுத்ததுக்கு அதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இணக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ சர்க்கரை வாழைப்பழத்தோடு சேர்ந்து லைட்டாக இலகி வருது. நமக்கு முன்ன இருந்ததை விட இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி அல்வா ஓரளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் அல்வா நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அல்வாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு வேளை நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அல்வா நல்லா திக்காகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அல்வாவுக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கக்கூடாது. வாழைப்பழத்தோட சர்க்கரை சேர்ந்து வேகிற போது நமக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இனி ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அவ்வளோ
அவ்வளோதான். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி பீஸ் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கலந்து விடுறேன். உங்களுக்கு வந்து பீஸ் போட வேண்டாம், ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பீஸ் போடுறதா இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக விடுங்க. பாருங்கள், இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஓரங்களையெல்லாம் சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் அல்வாவுக்கு வந்து கரெக்டான பதம். ரொம்ப திக்காக விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரே இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பிளேட் இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூடாக இருக்கிற போது பீஸ் போட முடியாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டிங்கன்னா தான் ஒரே மாதிரி பீசஸாக கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அல்வா வந்து நல்லா ஆறி செட் ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட் இல்லைன்னா வெஜிடபிள் கட்டருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சேஃபில் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி கவித்திட்டு மேலே லைட்டாக தட்டினீங்கன்னா அல்வா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம அல்வா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. இதை கத்தி வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் கட் பண்ண வரும். பாருங்கள், இப்போ நம்ம வாழைப்பழம் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை வச்சு டேஸ்டியாக அல்வா செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது கிடையாது, வெளியில் வச்சுருந்தீங்கனாலே 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வாழைப்பழம் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.